டிஎன்பிஎஸ்சி முறைகேடுகளின் ஒரு குடோனாவது இன்னைக்கு வந்து மாணவர்கள் முன்னாடி நிற்குது. ஓகேங்களா, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் வந்து ஒவ்வொருத்தராக வந்து பட்டியலிட்டு இருந்தாங்க. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம் வந்து எக்ஸாமுக்கு லேட்டாக போனாவோ இல்லை ஓஎம்ஆரில் ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற மாதிரி வந்து பெரிய முடிவில் வந்து டிஎன்பிஎஸ்சி எடுக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ முறைகேடுகள் செஞ்சுருக்கு. இத்தனை பேர் மாதக்கணக்காக வந்து கேள்வி கேட்டுருக்கோம். வாயை திறந்து ஒரு பதில் சொல்றதுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் பணம் கட்டி தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் அந்த தேர்வை நடத்திட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன் பதில் சொல்ல முடியல? அப்போ தப்பை மறைக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ரீ எக்ஸாம் கேட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரீ எக்ஸாம் நடத்துங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எஸ்எஸ்எல்சி அந்த பாடத்தரம் அப்படின்ற இடத்துல தான் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். அந்த தரம்ன்றது என்ன? இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனுக்கு ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியுமோ அதுதான் 10ஆம் வகுப்பு தரம். இல்லை நீங்கள் தரத்தை வேற இடத்துல நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த தரம் என்னன்றதை மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வைங்க. ஓகேங்களா, சிலபஸ் ஒரு மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு கொஸ்டின் ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம் வந்து பித்தலாட்டம். இந்த பித்தலாட்டத்தை நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்க? சிலபஸ்லேயே ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகேங்களா, பிரித்தவர்கள் மரபுச்சொற்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தது ஒரு மாதிரி கொஸ்டின், ஆனால் இங்கே கேட்டது ஒரு மாதிரி கொஸ்டின். நீங்கள் 1925 பல்லானந்தர் வந்து எத்தனை வடமொழி சொற்கள் சேர்த்தாருன்னெல்லாம் கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன ஓலைச்சோடிக்கு போக முடியுமா? இல்லை கீழடி ஆய்வுக்கு போய் நாங்கள் கொஸ்டின் எடுக்க முடியுமா? கொஸ்டின் எடுக்கிறவங்க கூட மேதாவித்தனத்தை கொஸ்டின் பேப்பரில் காட்டாதீங்க. மாணவர்களுக்கு என்ன படிச்சிருக்காங்களோ அதுலேருந்து கொஸ்டின் எடுங்க. இல்லை நான் இங்கேருந்தெல்லாம் கொஸ்டின் எடுப்பேன் அப்படின்னா நான் எடுக்க போகிறது எங்கே அப்படின்றது மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை மாணவர்கள் படிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. கட்ட மூடிட்டு போய் எக்ஸாம் எழுத முடியாது. நீங்களா இருந்தாலும் இப்போ டிஎன்பிஎஸ்சி தலைவரே இருக்காரு, அவர்கிட்டயே இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுத்து நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னாலும் அவராலையும் இந்த மார்க்கை எடுத்துக்கவும் முடியாது. கண்டிப்பாக வெளியே வருவார்.